எப்படியோ வந்து இந்த ஆட்சியும் முடிய போகுது, நாளையோட முடிஞ்சிடும். மே 4 முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி பார்த்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து தளபதி விஜய் அவர்களை கண்டிப்பாக விட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு தெருவும் ஒவ்வொரு ஊரும் போய் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் தெளிவாக சொல்கிறாங்க, கண்டிப்பாக தம்பி விஜய் தான் வருவார், எங்கள் அண்ணன் விஜய் தான் வருவார், என் புள்ள விஜய் தான் வருவார். இப்படி தொடர்ந்து பேசுகிறத நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு தான் இருக்கோம், காதில் கேட்டுட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த தேர்தல் வந்து கண்டிப்பாக தளபதி விஜய் வந்து முதலமைச்சராக அரியணையில் உட்கார்ற நாள் வந்த உடனே எப்படி முதலமைச்சராக ஆயிடுவார்? அவர் என்ன பண்ணிட்டார் மக்களுக்கு? இப்படி 1000 வார்த்தை சொல்லலாம், ஆனால் வந்த உடனே முதலமைச்சராக உட்கார முடியாது அப்படின்லாம் இல்லை. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இதுதான் உண்மையே. ஏன்னா மக்கள் தான் வந்து ஓட்டு போடுறது, மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது வந்த உடனே முதலமைச்சர் ஆயிடுவாரா இல்லை அப்படின்னால மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது எதுவுமே மாற்ற முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நாளைக்கு தமிழக வெற்றி கழக தோழர்கள் நண்பர்கள் உஷாரா இருங்க. தேவையில்லாத நம்ம கிட்ட யாருன்னா சண்டைக்கு வந்தா காவல்துறை அதிகாரிகள் இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் சொல்லுங்க. அதனால நீங்க நாளைக்கு எந்த அசம்பாவிதம் நம்மளை தேடி வந்தாலும் நம்ம வந்து நேரடியாக காவல்துறை அதிகாரிகிட்ட போயிட்டு நம்ம நடந்த விஷயத்த சொல்றதுக்கு வழியை பாருங்க. சண்டை போடாதீங்க, முக்கியமா சண்டை நம்மளை தேடி வந்தாலும் போடாதீங்க. நாளைக்கு நல்ல ஒரு முடிவு வந்து கடவுள் கொடுப்பாருன்னு நம்பிக்கையோட இருங்க. எல்லாருமே வெற்றி நிச்சயம்.